நேயர்களை வணக்கம். நான் உங்கள் மார்ஷல். இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மார்ஷல். அதிமுகவுக்குள்ள என்னதான் சார் நடக்குது? யாவரையும் பதவி இல்லைன்னு என்ன நடக்குமோ அது நடக்குது மார்ஷல், அவ்வளவுதான், வேற என்ன. ஒவ்வொரு தடவையும் பதவி இழக்கும்போது என்ன நடக்குமோ அது நடக்குது. இது 2வது தடவை பவர் போயிருக்குது, அதனால இன்னும் நெருக்கடி முற்றுகிறது, அவ்வளவுதான். அதிகாரம் வேணும் அந்த கட்சிக்கு. அதிகாரம் இல்லைன்னா கட்சியை தக்க வைப்பது கடினம். 21 போன அதிகாரம் 26 வந்துடும் எதிர்பார்த்தாங்க, வரல. முன்பு இருந்ததை விட அது இன்னும் அதிக தொலைவில் போய் நிற்குது. 66 சீட்டு இன்னைக்கு 47 சீட்டாக மாறி இருக்குது. அடுத்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மங்கலாகவே தெரிகின்றன, ரொம்ப மங்கலாக தான் இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் கட்சி மேலும் மேலும் சிதைவது தவிர்க்க முடியாதது. இல்லை, இபிஎஸ் அவர்களுடைய தலைமையை நோக்கி வேலுமணி அவர்களும் சி வி சண்முகம் அவர்களும் குறிவைக்கிறார்கள். அவங்க மந்திரி அவங்க, அதுக்கு இபிஎஸ் தடையா இருக்கிறதால அவரோட பதவியை குறிவைக்கிறாங்க. ஓகே. வேலுமணி, சி வி சண்முகம், விஜயபாஸ்கர் இவர்கள் அமைச்சர்களாக வேண்டும். பட் இபிஎஸ் ஃபர்ஸ்ட் டார்கெட் இல்லை, அதெல்லாம் கிடையாது. இதை கெடுத்தாருன்னா நல்ல பாயிண்ட். இதை கெடுத்தாருன்னா அவர் டார்கெட். அவர் அமைதியா இருக்காருன்னா வாழ்த்தி வழி அனுப்பினார், இவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள். வெரி சிம்பிள். அதிகாரம் இல்லாமல் அவங்களால இருக்க முடியாது, அதோட விளைவுதான். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாவட்ட செயலாளர்களை கூட்டினாங்க. ஏறக்குறைய 80க்கு மேல வந்ததா அங்க சொல்றாங்க, தகவல் சொல்றாங்க. கட்சின்றது இன்னும் பெருசா அவர்கிட்ட தான் இருக்கா? இது மாவட்ட செயலாளர்கள் அப்படின்னு பார்க்கும்போது பொதுக்குழு உறுப்பினர்கள் யாருக்கிட்ட இருக்காங்கன்னு பார்க்கணும். மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடி கிட்ட இருப்பதாக ஒரு கருத்து நிலவுகிறது. அது எது ஃபேக்ட்னு நமக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் அவரிடம் இருக்கலாம். பட் பொதுக்குழு உறுப்பினர்கள்ல 3 2 பங்கு அவரிடம் இல்லைன்னு ஒரு கருத்து இருக்குது. அகைன் இது கன்ஃபார்ம்டு நியூஸ் கிடையாது. ஆனால் இந்த 25 எம்எல்ஏக்கள் இவர்களும் செல்வாக்கு மிக்கவர்கள். ஓபிஎஸ் வெளியில் அனுப்பும்போது எடப்பாடிக்கு இருந்த அந்த அப்பர் ஹேண்ட் இருக்குல்ல, அது இப்போ கிடையாது. இப்போ பிளவு இன்னும் ஆழமாக தான் போயிருக்கு. இதெல்லாம் சி வி சண்முகத்திற்கும் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கும் பெரிய அளவுல கட்சிக்குள்ள ஒரு கழகத்தையோ அல்லது ஒரு பெரிய பிளவையோ எடப்பாடி அசைக்கிற அளவுக்கு ஒரு இது இருக்கா? பெரிய அளவுலன்னா குறிப்பிடத்தக்க சேதாரத்தை ஏற்படுத்த முடியும்னு தோணுது. இப்போ ஓபிஎஸ்ஸால எடப்பாடி அசைச்சு கூட பார்க்க முடியல. ஒரு 3 பேர் போனாங்க, மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம், ஓபிஎஸ், அப்புறம் ஜெயசிட்டி பிரபாகரன் இருந்தார். நானே 3 பேர் திமுக போயிட்டாங்க, ஒருத்தர் தாவக போயிட்டாரு. அந்த மாதிரி ஒரு சின்ன அளவிலான பிளவு இவங்களால அந்த அளவில் மட்டும் ஏற்படுத்திட்டு இவங்க ஓய மாட்டாங்க. இவங்களால அதை விட பெரிய சேதாரத்தை ஏற்படுத்த முடியும். கண்டிப்பாக ஒரு சேதாரத்தை ஏற்படுத்த முடியும். நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு 47 பேர்ல 25 பேர் ஒரு பக்கமும் 22 பேர் ஒரு பக்கமும் இருக்காங்க. எது உண்மையான அதிமுக முடிவு செய்ய வேண்டியது ஸ்பீக்கர், சபைக்குள்ள. இப்ப சபாநாயகர் ஒருவேளை வேலுமணி தரப்ப உண்மையான அதிமுகன்னு அங்கீகாரம் கொடுத்துட்டாருன்னா மேட்டர் மேலும் சிக்கலாம். கட்சி தாவல் சட்டப்படி இவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டியவர்கள். அப்போ பிரச்சனை எலெக்ஷன் கமிஷனுக்கும் போகும், சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போகும். இடியாப்ப சிக்கல் தான் இது. எப்படி பார்த்தாலும் பிரதான எதிர்கட்சியாக இருந்த அதிமுக தன்னுடைய செல்வாக்கை இழந்து இன்று 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. விஜய் சொன்னது போல, முதலமைச்சர் ஜோசப் விஜய் சொன்னது போல, களம் தாவேகா வர்சஸ் திமுக என்றுதான் இன்று அமைந்திருக்கிறது. அதிகப்படியான சேதாரம் அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அவங்க 1 கோடி வாக்குகளை வாங்கணும்லாம் சொன்னாலும் 130 101 தொகுதிகளிலும் 3வது இடம் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். 18 இடங்களில் டெபாசிட் போயிருக்கிறது. ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு தோல்வி தான், எழுந்திருக்கவே வாய்ப்பு இல்லை என்பது போன்ற தோற்றம் தான் நிலவுகிறது. அது ஒரு மிக கடுமையான நெருக்கடியில் கட்சி இருக்கிறது என்றுதான் தோன்றுகிறது. கடந்த காலங்களில் நம்ம நிறைய கட்சி உதாரணங்களை பார்க்குறப்போ எம்எல்ஏக்கள் எங்க அதிகமாக இருக்கிறார்களோ அவர்கள்கிட்ட ஒரு ஸ்பிளிட்னா கட்சி போறதை நம்ம பார்க்க முடியும். இப்ப இந்த தரப்பு கிட்ட எம்எல்ஏக்கள் அதிகமா இருக்கிறாங்க. இது எடப்பாடி நல்ல பாயிண்ட். எம்எல்ஏக்கள் அதிகமா இருக்காங்க, ஆனா கட்சி யாருக்கிட்ட இருக்குன்னு நமக்கு தெரியல. இல்ல சார், கட்சி அந்த தலைமை குறித்து கேள்வி வந்தா இவங்க போவாங்க. அதுதான், அது கமிஷன் எப்படி பார்க்கணும்னு தெரியாது. பேரலா இன்னொரு ப்ரொசீடிங் நடக்கும். இவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ண சொல்லி இவர் எடப்பாடி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாருன்னு வச்சுக்கோங்க. ஜட்மெண்ட், சிவசேனா ஜட்மெண்ட் 2023 மே ஜட்மெண்ட் படி எடப்பாடி தரப்புக்கு தான் வாய்ப்பு அதிகம். அப்போ அங்கே சிக்கல் மறுபடியும் வேறு ரூபத்தை எடுக்கும். ஒரு பக்கம் டிஸ்குவாலிஃபிகேஷன், ஒரு பக்கம் எலெக்ஷன் கமிஷன். இப்போ இப்படி எடுத்துக்கோங்களேன், நீங்கள்
இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இப்ப கட்சி வந்து பொதுக்குழு உறுப்பினர்கள் எவ்வளவு பொதுக்குழு உறுப்பினர்கள் 1000 பேர் இருப்பாங்களா? இப்ப 1000 பேர்ல வந்து ஒரு 600 பேர் இவரை சப்போர்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, வேலுமணியை. மாவட்ட செயலாளர் எவ்வளவு பேர் இருப்பாங்க? ஒரு 80 பேர் இருப்பாங்களா? 86 பேருன்னு சொல்றாங்க 86 பேர். ஓகே, 86 பேர்ல ஒரு 50 பேர், உதாரணத்துக்கு நான் சொல்றேன், பெரும்பான்மை 50 பேர் வேலுமணியை சப்போர்ட் பண்றாங்க. பொதுக்குழு உறுப்பினர்கள் 1000 பேர்ல ஒரு 600 பேர் சப்போர்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. எது உண்மையான அதிமுகன்னு பிரச்சனை எழுது எலெக்ஷன் கமிஷனுக்கு போகுது. அந்த பேரலல் ப்ரொசீடிங் நடக்கும்போது இந்த 25 பேர் டிஸ்குவாலிஃபை பண்ணணும்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா சிவசேனா ஜட்ஜ்மெண்ட் படி பண்ணி தான் ஸ்பீக்கர் மறுக்கிறாரு. சுப்ரீம் கோர்ட் ஒருவேளை இது காலதாமதம் படுத்துறதை நாங்கள் இனிமேல் அனுமதிக்க முடியாது, இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் இதில் விளையாடுறாங்க, அதனால வந்து நாங்கள் வந்து 8 வார காலம் டைம் கொடுக்கணும் ஸ்பீக்கருக்கு முடிவு எடுக்க சொல்லி, ஸ்பீக்கர் முடிவு எடுக்கலைன்னா நாங்கள் முடிவு எடுப்போம். அப்படி கூட நடக்கும், நடக்காதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் இஸ் அன் அன்பிரடிக்டபிள் ஹார்ஸ். அப்படி ஒரு நிலைமை வரும்போது சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்பீக்கர் நடவடிக்கை எடுக்கல 8 வாரத்தில், அதன் பிறகு ஒரு 2 வாரம் டைம் கொடுத்து எடுக்கல, அதன் பிறகு 2 வாரம் டைம் கொடுத்து எடுக்கல, 3 மாதங்களில் நடவடிக்கை எடுக்காம இந்த 25 பேரையும் வந்து மணிப்பூர் கேஸ் மாதிரி ஒரு எம்எல்ஏ டிஸ்குவாலிஃபை பண்ண மாதிரி 25 எம்எல்ஏவை சுப்ரீம் கோர்ட் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? ஆனால் அதே நேரத்தில் எலெக்ஷன் கமிஷனில் எடப்பாடி தோத்து வேலுமணி தலைமையிலான அதிமுக தான் உண்மையான தலைமை தீர்ப்பு வருதுன்னா இது ரெண்டுத்துக்குமான முரண்பாடை எப்படி பார்ப்பீங்க? இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு, சாத்தியக்கூறுகள், லாஜிக்கலி இதுக்கெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கு, மறந்துடாதீங்க. புரியல நான் சொல்றது? சட்டமன்றத்துக்குள்ள இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்க விஷயத்தை வச்சு பார்க்கும்போது எடப்பாடி கை ஓங்கி இருக்கு. ஏன்னா 25 பேரை டிஸ்குவாலிஃபை பண்றதுன்றது வந்து அவங்க தலைமையில தொங்குற கத்தி, சட்டம் அவங்களுக்கு எதிராக இருக்குது. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் 23 ஜட்ஜ்மெண்ட் சிவசேனா கேஸ். ஆனா ஒருவேளை சி.வி. சண்முகம் வேலுமணி தரப்புக்கு பொதுக்குழு உறுப்பினர்கள் அந்த மாவட்ட செயலாளர்கள்ல 3/2 பங்கு ஆதரவு கொடுத்தால் அப்ப சிக்கல் இன்னமும் ஆழமானதாக மாறும். எலெக்ஷன் கமிஷன் ஒரு டிசிஷனும் சுப்ரீம் கோர்ட் ஒரு டிசிஷன் எடுக்கும். 25 பேர் பதவி போயிடும், ஆனா கட்சி அவங்க கிட்ட தான் இருக்கும். அப்ப பை எலெக்ஷன் வரும் 25. இப்ப இபிஎஸ் அவர்கள் இவர்களை எல்லாம் கட்சியை விட்டு நீக்கி விட்டால் என்ன நடக்கும் சார்? டிஸ்குவாலிஃபிகேஷன். இவங்களை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்கன்னா ஃபைட் வந்து கட்சியை கைப்பற்றுறது தான், 25 பேர் மந்திரி சபைக்குள்ள போறதா? இது நல்ல கேள்வி. கட்சியை விட்டு நீக்கிட்டா என்ன ஆகுறீங்க? கட்சியை விட்டு நீக்கிட்டாங்கன்னா அவங்க கோர்ட்டுக்கு தான் போய் நிற்கணும். ஆனா சட்டசபையை பொறுத்த வரைக்கும் அவங்க என்னோட சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரன் அவங்க தான் உண்மையான அதிமுக, அவங்க உண்மையான அதிமுகன்னு கிளைம் பண்ணுவாங்க. இவங்களை கட்சியை விட்டு நீக்கிறதோட எடப்பாடிக்கு வந்து அது அவருக்கு போதுமானதாக இருக்காது. இவங்க டிஸ்குவாலிஃபை ஆனால் மட்டும்தான் எடப்பாடிக்கு ரிலீஃப். கட்சியை விட்டு நீக்கிறதால அவருக்கு ஒன்றும் பெரிய ரிலீஃப் கிடையாது. டிஸ்குவாலிஃபிகேஷன் யார் பண்ணணும்? ஸ்பீக்கர் பண்ணணும். ஸ்பீக்கர் பண்ண மாட்டாரு, கண்டிப்பாக பண்ண மாட்டாரு. அவர் தான் நிரந்தர முதலமைச்சர்னு விஜய் சொன்னார். சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்ட எம்எல்ஏக்கெல்லாம் பொதுக்குழு கூட்டணும் அப்படின்ற மாதிரி வலியுறுத்திட்டு இருக்காங்க. அவர் கூட்டம் மறுக்கிறாரு பாருங்க எடப்பாடி, அப்படின்னா அவருக்கு அந்த ஆதரவு இல்லைன்னு அர்த்தம். ஓகே, அங்கதான் சிக்கல் அதிகமாகுதுன்றாங்க. இப்ப இவங்க பேரலா ஒரு பொதுக்குழு கூட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜய் பாஸ்கர் இவங்க எல்லாம் கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க ஒரு பொதுக்குழு கூட்டுறாங்க. பொதுக்குழு உறுப்பினர்கள்ல வந்து பெரும்பாலானவங்க அல்லது 3/2 பங்கு இவங்க கிட்ட இருக்காங்க. இவங்க எடப்பாடி தூக்கி வெளியில போடுறாங்க, நீக்கிறாங்க, கட்சியை விட்டு நீக்கிறாங்க. அந்த 22 பேருக்கு சேர்த்து நீக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப இன்னும் சிக்கல் அதிகம். ஆனாலும் இந்த 25 பேர் தலைமையில தொங்குற கத்தி தான் அது எடப்பாடி கிட்ட தான். அதுக்கு அந்த இடத்துல எடப்பாடிக்கு தான் அட்வான்டேஜ். இவ்வளவு விஷயம் இருக்குது உங்களுக்கு. ஒரே தீர்வு தான், இந்த 25 பேர் ரிசைன் பண்ணிட்டு விசில் நின்று போறது. அது ரொம்ப ஆபத்தான ஒரு விளையாட்டு. 25 பேர் விசில் ஜெயிப்பானான்னு தெரியாது. இல்ல இவங்க அதிமுக தான் எங்களோட உயிர்ன்ட்டாங்க. அப்படிதாங்க அரசியல்வாதிங்க பேசுவாங்க. மறுநாள் காலையில் போய் தாவேக்கல்ல மெர்ஜ் ஆகிடுவாங்க. ஆனா அரசியல்வாதிங்க பேசுற பேச்சுக்கு ஒரு அர்த்தம் இருக்கா? ஓபிஎஸ் விடவாங்க. ஓபிஎஸ் விட நீங்க எங்க போய் நிக்கிறாரு? நீ எங்க நிக்கிறாரு? இவங்க 3/2 பங்கு வந்து மெர்ஜா இருந்தா இவங்க கண்டிப்பா மெர்ஜா இருப்பாங்க. கட்சியாவது வெங்காயமாகும், மந்திரி பதவி தான் முக்கியம். இவங்க மெர்ஜானாங்கனால இவங்க தப்ப முடியாதுன்றதுனாலதான் மெர்ஜாகாம இருக்காங்க. அதர்வைஸ் ஈஸியா மெர்ஜா இருப்பாங்க இவங்க. இதுல இன்னொரு விஷயம், பொதுக்குழுன்றத நம்ம காலங்காலமா பாக்குறது
ஒரு நடக்கும், ஒரு ஃபார்மட்டில் நடக்கணும், தீர்மானம் வாசிப்பாங்க, முன்மொழிவாங்க, வழிமொழிவாங்க, பொதுச் செயலாளர் உரையாற்றுவாங்க, முடிஞ்சிடும். இவங்க டிஸ்கஷன் ஒரு விஷயத்தை கொண்டு போறாங்க. பொதுக்குழு அதுக்குள்ள டிஸ்கஸ் ஆமா, பண்ணாம கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் விவாதிப்பாங்க, வெட்டுக்குத்து நடக்கும், அடிதடி நடக்கும். இல்ல அப்படி நடந்திருக்கு அதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்கு, பல கட்சிகள் நடந்திருக்கு. இவங்க கட்சியில ஏங்க அது வந்து ஒரு ஜெயலலிதா இருக்கும்போது, எம்ஜிஆர் இருக்கும்போது அது வந்து சாஸ்திரத்துக்கு நடக்குங்க. அந்த அம்மாவை ஏற்றி யாராவது பேச முடியுமா? யாரும் பேச முடியாது. அந்த அம்மா எதிர்கட்சியா இருக்கும்போது ஒன்று ரெண்டு பொதுக்குழுல கொஞ்சம் அனல் பறக்கும் விவாதங்கள் நடந்திருக்கு. அப்போ கூட அந்த அம்மாவை எதிர்த்து உங்க கேள்வி என்னன்னா, தலைமைக்கு எதிராக பெரிய அளவுல குரல்கள் எழ வாய்ப்பு இருக்கு, பேச முடியுமா? எந்த காலத்துலயும் எந்த கட்சியில பேசினது கிடையாது, எந்த காலத்திலையும் பேசினது கிடையாது. என்ன கொள்கை அந்த கட்சிக்கு, என்ன கோட்பாடு? ஒரே ஒரு கொள்கை, திமுக எதிர்ப்பு. அதுக்கு இன்னைக்கு ஒரு ஆள் வந்துட்டார். உங்க யூஎஸ்பியே ஒன்னே ஒண்ணுதான், என்னது? திமுக எதிர்ப்பு. அதுக்கு இன்னைக்கு அவர் வந்துட்டாரு. அப்ப பழைய ஆளுக்கு என்ன வேலை இருக்கு? ஆக்சுவலா பாஜக எதிர்ப்புக்கும் அவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. புது பிளேயர் ஒருத்தர் வந்துட்டாருங்க, ஆன்டி டிஎம்கே பேசுறதுக்கு புது பிளேயர் வந்துட்டாரு. திமுக ஒரு தீய சக்தின்னு தைரியமா சொல்றாரு. அதிமுக வாயில அந்த வார்த்தையே ஜெயலலிதா காலத்திலே இது இல்லாம போச்சு. ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு எடப்பாடி வாயில இருந்தா திமுக ஒரு தீய சக்தின்னு வந்ததே கிடையாது. இன்னைக்கு ஒரு ஆள் அப்படி பேசும்போது மக்கள் ஒரு பக்கம் போறாங்க. அப்ப அதிமுக தேவை என்ன வந்தது? ஒரு தேவையும் கிடையாது. மூத்த நிர்வாகி, முன்னாள் அமைச்சர், ரொம்ப காலமா அதிமுக செம்மலை அவர்கள் கட்சியை விட்டு விலகிறார். ரொம்ப நல்ல மனிதர், என்னுடைய நண்பர், நெருங்கிய நண்பர். அவரால் இதுல இந்த சிஸ்டத்துக்குள்ள ஃபங்க்ஷன் பண்ண முடியல. அதான் அவருடைய ஒவ்வொருத்தரா வெளியில போறாங்க. இப்ப நீங்க எப்படி பாக்குறீங்க அதிமுகவினுடைய இந்த நிலைகள்? அவங்களுடைய ஆங்கிலத்துல சொல்றாங்க, அவர்களுடைய ரீசரக்ஷன், புத்துயிர்ப்பு, மீண்டு எழுவது கடினமானதுன்னு எனக்கு தோணுது. கட்சி மொத்தமா ஆயிடும் அப்படிலாம் நான் சொல்ல, அந்த வார்த்தைகள்லாம் தவறு. அப்படி யாரை பத்தியும் சொல்லக்கூடாது, நான் சொல்ல மாட்டேன். இந்த ஒரு அமைப்பை பத்தியும் 54 ஆண்டு கால கட்சி, பட் அவங்களோட பழைய பொற்காலம் திரும்புவது என்பது கடினம்னு எனக்கு தோணுது. ஒரு மூன்றாவது கட்சியாக ஜனதாதள் தேவகவுடா கட்சி கர்நாடகாவில் இருக்க மாதிரி ஒரு 30-40 சீட் வாங்கக்கூடிய கட்சியாக அடுத்த தேர்தலில் இது மேலும் சுருங்கி போகும்னு எனக்கு தோணுது. மீண்டும் ஆட்சி கட்சி அதுக்கு எனக்கு தெரிஞ்சதுக்கு வாய்ப்பு மார்ஷல் ரொம்ப குறைவுன்னு தோணுது. மீண்டும் அவர்கள், அதாவது அதைத்தான் நான் வேற வார்த்தைகள் சொன்னேன், அவர்களுடைய பொற்காலம் அவர்களுக்கு திரும்புவது என்பது, வெளிப்படையாக சொன்னால் அவர்கள் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவது என்பது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவது என்பது மிகவும் கடினமான ஒன்று என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. கண்டிப்பாக அடுத்த தேர்தல் எல்லாம் அவங்க எதிர்க்கவே முடியாது. இந்த தடவை வேண்ட தோல்வி போத் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு விஷயம் என்னமும் புரியல. ஐ திங்க் டிஎம்கேல ஓரளவு புரியுது, ஏடிஎம்கேல ரொம்ப பேருக்கு புரியுது, டிஎம்கேலையும் புரியுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ரெண்டு கட்சியிலும் இருக்கக்கூடிய புத்தி உள்ளவங்களுக்கு இது புரியுது. இந்த தோல்வி வழக்கமாக 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வர தோல்வி இல்லை. இந்த தடவை திமுக ஜெயிக்கும், அடுத்த தடவை அதிமுக ஜெயிக்கும், அப்படி அடுத்தது இல்லைன்னா அதுக்கு அடுத்த ஒரு ஜெயிக்கும். இப்போ 2011 ஜெயலலிதா வந்தாங்க, 2006 கலைஞர் வந்தார், 2001 ஜெயலலிதா வந்தாங்க, 96 கலைஞர் வந்தார், இப்படியே போச்சு. 2011 வந்து ஜெயலலிதா வந்துட்டு 16 தோத்தாங்க. ஆனால் அப்போ கூட திமுக நம்பிக்கை இழக்கு, 21 வந்துட்டான். 21 வந்து 26 அதிமுக வரும் நம்ம நினைச்சோம், வரல. இந்த தோல்வி மறுபடியும் அடுத்த தடவை வந்துருமோ திமுகவும் அதிமுக ரெண்டு பேருக்குமே வாய்ப்பு வந்து கடினம். அது திமுகவுக்காவது வாய்ப்பு இருக்கு, அதிமுக வாய்ப்பு கடினம். ஏன்னா இது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வர தோல்வி கிடையாது. வேற பெரிய மாற்றம் கீழே நிகழ்ந்திருக்கு. பல ஆயிரம் கோடி செலவு பண்ண ஒரு கட்சியும், சில ஆயிரம் கோடி செலவு பண்ண இன்னொரு கட்சியும் இன்றைக்கு மக்கள் மன்றத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டிருக்கின்றன. அப்படின்னா நீங்கள் காசால மட்டுமே தமிழ்நாடு அரசியல், காசு பெரிய அளவில் விளையாடக்கூடிய தமிழ்நாடு அரசியலில் காசால மட்டுமே இனிமேல் நீங்கள் வெற்றி வாகை சூட முடியாதுன்றது தெளிவாகவே தெரியுது. புது பிளேயர் உள்ளே வந்துட்டாங்க, யங் ஜென்ரேஷன் இன்னைக்கு அரசியலை ரொம்ப கூர்ந்து உற்று நோக்குது. சட்டசபை நிகழ்ச்சிகளை பற்றி கவலையே பட மாட்டாங்க மக்கள். இன்னைக்கு விஜய் சபைக்கு போன பிறகு அந்த 2 நாள் வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. ரெண்டாவது வந்து கன்வென்ஷனலாக பாரம்பரிய நடைமுறைகளை மீறி சோஷியல் மீடியா மூலமாக சாதிச்சு காமிச்சிருக்காங்க. சில 100 கோடிகளை செலவு செய்து திராவிட முன்னேற்ற கழகம் சோஷியல் மீடியாவில் செய்தது கிட்டத்தட்ட செலவே பண்ணாமல் தாவேக்காவால் சோஷியல் மீடியாவில் சாதிக்க முடியுது. அப்போ இது ஒரு எச்சரிக்கை மணி திமுகவுக்கும். ஆகவே 2 கட்சிகளும், திமுக அதிமுக 60 ஆண்டு காலம் தமிழகத்தை ஆண்டவர்கள், அவங்களால நிறைய நன்மைகளும் விளைந்திருக்கின்றன, தீமைகளும் விளைந்திருக்கின்றன. ஆனால் இவங்க இந்த தோல்வி
சுழற்சி முறையில் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய தோல்வி, அத்தனை ஜெயிச்சலான்னு நினைப்பார்களேயானால் 2 பேரும் பெரிய தவறை செய்கிறார்கள் என்ற அர்த்தம். மறுபடியும் சொல்லுகிறேன், இது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வர தோல்வி அல்ல. களம் பெரிய அளவில் மாறி இருக்கிறது. இதை எவ்வளவு சீக்கிரம் 2 பேரும் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்லது. இல்லைன்னா மீண்டும் மீண்டும் தோற்பார்கள். இந்த ஆபத்தை உணர்ந்துதான் கற்பனை கெட்டாத ஒரு முயற்சியான திமுக அதிமுக கூட்டணி முயற்சி எடுத்தார்களோ? அது ஓடாதுன்னு அவங்களுக்கு தெரியும். அப்படி அது வந்திருந்ததுனால அது ஓடாதுன்னு தெரியும். எப்படியாவது விஜய் சிஎம் ஆகிறத தடுக்கணும், ஒரு சொற்ப காலத்துக்காக தடுக்கணும், ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வச்சு கவர்மெண்ட்டை காப்பாற்றிட்டு 6 மாதம் வண்டியை ஓட்டிலாம், அப்புறம் 6 மாதம் பொறுத்து கழிச்சு எலெக்ஷன் வச்சலான்ற ரொம்ப தவறான ஆபத்தான ஒரு விளையாட்டை திமுக விளையாட பார்த்தது. நல்ல வேளையாக அது நடக்கவில்லை. திமுகக்குள்ளேருந்தே வந்த எதிர்ப்புகளால் அது முறியடிக்கப்பட்டது. அதை பற்றி பேசுறது கூட ரொம்ப அருவருப்பாக இருக்கு. நிறைய விஷயங்களை நன்றி.